என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அப்போது அந்த பறவை தன்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்தி உடம்பு சரியில்லாத பறவைக்கு உடம்பு சரி செய்ய வச்சது. அட, இது என்ன அதிசயமாக இருக்குது! எப்படி இவளை சரி பண்ண? ஏ, அப்போ நீ தான் அந்த அதிசய பறவையா? நான் அதிசய பறவைலாம் இல்லை. யாருக்காச்சும் உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் சரி செய்ய வைப்பேன். என்கிட்ட இருக்கிற பவரை வச்சு இந்த மாதிரி நான் நிறைய பேரை நான் காப்பாற்றிருக்கேன். சரி, இப்போ எங்கே போகிற? எங்கள் கூடவே நீ இருக்கலாம்ல. இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போக ஆரம்பிச்சது. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல மோதி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த பறவையை யாரும் கண்டுக்க கூட இல்லை. அவங்க பாட்டுன்னு போயிட்டும் வந்துட்டும் இருந்தாங்க. ஒரு ஊரில் ராஜா, அவங்க மனைவி சசி, அவங்க பையன் முகேஷ் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராஜாவோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அம்மா, அப்பா எப்போம்மா வருவாரு? டேய் இருடா, வேலைக்கு போயிட்டு வர தேவையில்லையா? அந்த வந்துட்டாரு பார். என்னடா? பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய், ஆரம்பிச்சிட்டியா? தினமும் இது இதண்டா சொல்லி உசுரா வாங்குற. என்கிட்ட காசுன்னு தானே வாங்கி தர மாட்டேனாடா? பா, எனக்கு எப்படியாச்சும் வாங்கி தாங்கப்பா. டேய், ஒழுங்கா போயிடு. நான் இப்போ சமாதானில் இருக்கேன். பா, நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் இதான்ப்பா சொல்கிறீங்க. எப்போதான்ப்பா வாங்கி தருவீங்க? டேய், அதெல்லாம் வாங்கி தர முடியாது. சும்மா நொய் 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 நொயின்ட்டு போடா. அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு முகேஷ் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பறவையை பார்க்குறான். ஏ, இந்த பறவைக்கு என்னாச்சு? இது பறக்காமல் ஏன் இப்படி கீழே படுத்து கிடக்குது? அது இல்லாமல் இந்த பறவை வேற அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி, இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்னன்னு பார்ப்போம். அந்த பறவையை முகேஷ் வீட்டுக்கு கொண்டு போனான். ஐயோ, இதுக்கு அடிபட்டிருக்கு போலையே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அப்பாவை கூப்பிட்டு கேட்கலாம். பா, இங்கே வாங்கப்பா. என்னடா? டேய், இது என்னடா பறவை? எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? பா, ரோட்டில் தான்ப்பா இருந்தது. இதுக்கு வேற அடிபட்டிருக்குப்பா. இப்போ என்னப்பா பண்ணுறது? என்னது, அடிபட்டிருக்கா? ஐயோ பாவம். டேய், இது எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடுறா. அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும்டா. பார்க்கவே பாவமாக இருக்குப்பா. இதை நம்மளே வச்சுக்கலாம்ப்பா. டேய், இதுக்கு உடம்பு சரியில்லடா. நீ இதை எப்படிடா பார்த்துப்ப? உன்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது. இதில் நீ இதை வேற பார்த்துக்க போறியா? அதெல்லாம் இதை நான் ஒழுங்காக பார்த்துப்பேன்ப்பா. இதை நம்மளே வச்சுக்கலாம்ப்பா. டேய், இதால பறக்க முடியல போலடா. பாப்பா, இதை நான் என் கூடயே பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி, ஏதோ பண்ணிக்க போ. ஒழுங்கா பார்த்துக்கிட்டா சரி. உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? பறவைன்னு கூப்பிடலாமா? அது வேணா. உன்னை டோரான்னு வேணா கூப்பிட்டா? உன் பேர் இனிமேல் டோரா. முகேஷ் அந்த பறவையை ரொம்ப நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சான். ஏய் டோரா, இங்கே வா, என்கிட்ட வா பார்ப்போம். அப்படிதான், வா. நாட்கள் அப்படியே போச்சு. டோராவும் நல்லா பறக்க ஆரம்பிச்சது. ஏய் டோரா, இப்போ நீ நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்ட. முகேஷோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னப்பா எப்போ பாரு படுத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்கப்பா விளாட்லாம். அப்பாவை தொந்தரவு பண்ணாதப்பா, அவருக்கே உடம்பு சரியில்லை. என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு எனக்கே பயமா இருக்கு. அம்மா, பயப்படாதீங்கம்மா, அப்பாவுக்குலாம் ஒன்றும் ஆகாதும்மா. முகேஷ் சோகமாக வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அட போடுறா, எனக்கு விளாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா வர பயப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த டோரா, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஏன்னா முகேஷ் இல்லைன்னா இப்போ நம்ம இங்கே இருந்திருக்கவே மாட்டோம். சரி, எப்படியாச்சும் முகேஷோட அப்பாவை நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி பார்ப்போம். டோரா முகேஷோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தன்கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணான். அப்போ அளவுக்கு மீறி பவரை யூஸ் பண்ணதுனால டோரா இறந்துடுறா. முகேஷோட அவங்க அப்பா பொழைச்சிடுறாரு. பா, உங்களுக்கு சரியாயிடுச்சாப்பா? நான் எப்படி பொழைச்சேன்? என்னடா டோரா செத்து கிடக்குது? ஒருவேளை எனக்கு அந்த சாக டோரா தாங்கிக்கிச்சோ?
அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ நான் இனிமேல் டோரா கூட விளையாட முடியாதா? டோராக்காக முகேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணா.